ஏமாற்றி பிழைப்பவர்கள் நிச்சயமாக ஏமாந்துவார்கள். வரும் தேர்தல் ஏமாற்றி ஓட்டு வாங்கிய திமுக இந்த தேர்தலில் படு ஏமாற்றப்பட்டு படுகொலியில் விழுவார்கள். தேர்தல் முடிவு அதிமுக 234 தொகுதிகளில் அதிமுக கூட்டி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே வெற்றி பெற்று மகத்தான ஒரு வரலாற்றை படைப்பார் எடப்பாடியார். திமுக ஆட்சியில் என்ன கொடுத்திருக்கீங்க? ஒரு ஆரம்ப சுகாதாரத்துக்கு விருது மாநிலத்தை கொடுத்திருக்கீங்களா? ஒரு கால்நடை கிளை நிலையம் கொடுத்திருக்கீங்களா? நாங்கள் எத்தனை கால்நடை கிளை நிலையங்கள், எத்தனை கால்நடை மருந்தகங்கள், கால்நடை மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், ஹைடெக் மருத்துவமனை, விருதுநகரில் மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சிவகாசியில் தீக்காய் சிகிச்சை பிரிவு, எப்படியெல்லாம் கொண்டு வந்தோம். சிவகாசி கல்வி மாவட்டம், எத்தனை ஆர்டி ஆபீஸ், டிஆர் ஆபீஸ் எல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கான பணிகளை செய்தவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார். இன்னைக்கு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காரு? இந்த மாவட்டத்துக்கு சிவகாசி பகுதிக்கு என்ன செஞ்சிருக்காங்க? எங்கு பார்த்தாலும் கரப்ஷன் எங்கு பார்த்தாலும் நடக்குது. யாருக்கும் ஓசியா ஒருவேளை நடக்கல. ஏசியில உட்கார்ந்துக்கிட்டு கஷ்டப்படுற மக்களை துன்புறுத்துகின்ற பணியைத்தான் திமுக ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் திமுகவுக்கு சரியான பாடம் கொடுத்துங்கள். ஏமாற்றி ஓட்டு வாங்குவதை ஒதுக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில 10 வருஷத்துடைய ஆட்சியிலே நான் விருதுநகர் மாவட்ட மக்களுக்காக, சிவாஜி பகுதி மக்களுக்காக ஆற்றிய திட்டங்களை பொது மேடையில் விவாதிக்க தயாராக இருக்கிறேன். நான் வருகிறேன். திமுக வர்றதுக்கு தயாரா? யாரும் தயாரா இருந்தால் காலம் நேரம் குறியுங்கள். பொது மேடையிலே அறிவார்ந்தவர்கள் மத்தியிலே பேசுவோம். அதிமுக ஆட்சியில் நான் கொண்டு வந்த திட்டங்களை சொல்கிறேன். நீங்கள் கொண்டு வந்த திட்டங்களை சொல்லி பேசுங்கள். மக்கள் முடிவெடுக்கட்டும் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி. அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்களை நான் சொல்லி பேசுகிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்களை நீங்கள் சொல்லுங்கள். எல்லா திட்டங்களும் வெள்ளடிக்கப்படும் திட்டங்கள், எல்லா திட்டங்களும் கொள்ளடிக்கப்படும் திட்டங்கள். அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற பணியைத்தான் திமுக ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். ஆகவே திமுக எதுவுமே செய்யவில்லை. இருப்பதை கெடுத்திருக்கிறது, இருப்பதை செயல்படாமல் ஆக்கியிருக்கிறது. அதிகாரியுடைய மெத்தன போக்கு இன்றைக்கு இருக்கிறது சொன்னால் அதற்கு ஆட்சியாளருடைய மெத்தன போக்கு தான் காரணம். சாதாரண ஏழைகளுக்கு எந்த பணி நடக்கவில்லை. முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன் ஒரு மாதம் வருது, ஒரு மாதம் வரமாட்டேங்குது. 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாங்க. 1000 ரூபாய் கொடுத்து போட்டு வீட்டு வரியை கூட்டியாச்சு, தண்ணீர் வரியை கூட்டியாச்சு, சொத்து வரியை கூட்டியாச்சு, மின்சார கட்டணத்தை கூட்டியாச்சு, எல்லாத்தையும் கூட்டியாச்சு. ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிட்டு செலவு. எல்லா வேலையும் கூட்டியாச்சு. 1000 ரூபாய் 20,000 வாய் பிடிக்கிட்டு 1000 ரூபாய் கொடுத்தா பெருசா? நீ இந்த செலவு அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் வீட்டு வரி குடிச்சா, சொத்து வரி குடிச்சா, மின்சார கட்டண வரி குடிச்சா, எந்த வரி குடிச்சு? குப்பைக்கு வரி போட்ட அரசு திமுக அரசு. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். சமயத்தை சொல்லி பிளவு கொடுத்தார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.